முதல் வாசகம். தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்குச் செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்குச் சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்குச் சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவிகொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போலாவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தே. அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார்: எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிகிட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். கடுகு விதை வளர்ந்து வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவசனங்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.